ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் பக்தர்கள் தங்களுடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க உண்மையான வாசகங்கள் இறைவனால் என்ன முடிஞ்சுது அப்படின்றத அவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இங்கே அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பேட்டிகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வழிவகுக்கும். இதை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக உங்களுடைய தீர்வுக்கும் ஒரு விடை கிடைக்கும். நீங்களும் இந்த குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் முடிவதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம், உங்கள் பேர்? என் பேர் சீதாலட்சுமி. உங்கள் பேர்? கவிதா. நீங்கள் எத்தனை வருஷமாக மேடம் வீடு வந்துட்டுருக்கீங்க? நான் இங்கே ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும் வந்துட்டுருக்கீங்க. இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இங்கே இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் பன்னீர் நகர்லேருந்து வரேன். பன்னீர் நகர்லேருந்து வரீங்க. அது எங்கே இருக்குது? முகப்பேர் பக்கத்தில். முகப்பேர்லேருந்து வரீங்க. அப்போ கோயில் இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ டிவினா வேந்தன் டிவியில் வந்தது 3வது கண் சீரியல் நைட்டு 9:30 மணிக்கு வரும். அதில் தான் இந்த எங்களுடைய கோயில் போட்டான் நாகசாயிநாத் கோயில் 3வது கண் சீரியலில் வந்துச்சு. அதை பார்த்து நீங்கள் வந்தீங்க. அப்போ சரி, பன்னீர் நகரில் ஒரு இதேமாரி வந்துட்டு போனவங்க தான் சொன்னாங்க. சொல்லி தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்னோட பிரச்சனைகள் நிறைய தீர்ந்துருக்குதுட்டு குழந்தைங்க நல்லா படித்தாங்க. பையன் இப்போ உங்களுக்கு இங்கே வரும்போது நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையோடு வந்தீங்க. முதல் பிரச்சனையாக நீங்கள் என்ன சாமி கிட்ட வச்சிங்க? ஆரோக்கியமா இருக்கணும்ட்டு தான். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அதெல்லாம் தீர்ந்தது. ஃபேமிலியோடைய பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அந்த ஃபேமிலி பிரச்சனை தீர்ந்தது. இப்போ ஹஸ்பண்ட் உங்களுக்கு உங்களை விட்டு போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்க. நான் சொன்னேன் அப்போயே நாகசாய் இருக்காரு, உங்களுக்கு பயப்பட வேணாம், அவர் கூட இருந்து காப்பாற்றுவாருன்னு. இப்போ குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அவங்கள கஷ்டப்பட்டு காலேஜ்லேயே படிக்க வச்சுட்டீங்க. அவர் ஒரு டிகிரி முடிச்சிட்டா. இப்போ வேலைக்கு போகிறாளா? இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கா. எத்தனை நாளாக வேலைக்கு போகிறா? ஒரு 6 மாசமா போயிட்டு இருக்கா. இப்போ உங்களுடைய ப்ராப்ளம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், பரவாயில்லையா இருக்கும். பையன் என்ன படிக்கும்? படிப்புக்கு தான் மெயினா வந்தது. பிள்ளைங்க நல்லா படிச்சு உடனே அடுத்த காலேஜ்லயே அவனுக்கு சீட்டு கிடைச்சு அவ எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாலே தான் அவனுக்கு கிடைச்சது. ஓ, இந்த அளவுக்கு பாபா வச்சிருக்காரு அது அப்படின்னு சொல்லும் பொழுது 10th பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனாரு. கொஞ்சம் உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தான். அப்புறம் எக்ஸாம் எழுதுவானே பயந்துட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமாயி வந்தாங்க. இங்க எப்போதுமே ராமநவமிக்கு நாங்க ஊர்வலம் வருவோம். ஊர்வலத்துல சுத்திட்டு வருவோம். வருஷம் வருஷம் வரீங்க. நீங்க ஒரு 6-7 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. போன வருஷமும் வந்துட்டு போனீங்க. இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் வரும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு. இப்போ நீங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பொண்ணும் வேலைக்கு போகிறா. இப்போ பையன் என்ன படிக்கிறான்? +1 படிக்கிறான். கண்டிப்பாக நிச்சயம் இருப்பேன். மேடம், நீங்கள் யார் சொல்லி வந்தீங்க? இவங்க சொல்லி நீங்கள் வந்தீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? முதல்ல வரும்போது ஒரு பிரச்சனையோடு தான் வந்தீங்க இல்லையா? ஃபேமிலி ப்ராப்ளம்னு வந்தீங்க. பாபா கத்து கொடுத்திருக்காரு. ஓ, சரி சரி. எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் தெரியாம கலங்கி போய் வந்திருந்தேன். ஆனா நீ எதுவும் பரவாயில்ல, சமாளிக்க கூடிய தைரியத்தையும் கொடுத்தது அவர் தான். அதுல இருந்து மீண்டும் வெளியில வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு விஷயத்துக்காக வந்தீங்க. செங்கல்லாம் வச்சு பூஜை பண்ணீங்களே. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்தது. அதுக்கும் அவர் தான் நல்லபடியா ஃபினிஷ் பண்ணி. அப்ப என்ன பண்ணீங்க? வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து பாபா கிட்ட 5 செங்கல் கொண்டு பூஜை பண்ணீங்க. அங்க வச்சுட்டு அதை எடுத்துட்டு போனேன். அது நல்லபடியா பாபாவே கிட்ட இருந்து அவரே கட்டி கொடுத்து அவரே பெண் கூட நல்லபடியா வச்சிருக்காரு. இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன், 6th படிக்கிறான். அவனையும் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். அவன் நல்லபடியா படிச்சு நல்லபடியா வளர்றதுக்கு எல்லாமே எங்களுக்கு அவர் தான். இப்போ உங்க அம்மாவுக்காக ஒரு வாட்டி வந்தீங்க. பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதுல இப்போ ஓரளவுக்கு 100% இருந்தா அந்த ஒரு 10% இப்பதான் நாங்க தலையை எடுத்திருக்கோம். அவர்கிட்ட மீதி 100% நல்லபடியா இந்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. அம்மாவும் உங்களுடைய லெவலுக்கு ஓரளவுக்கு மேலே வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் திருப்பி இந்த நாகசாயிநாத் கோயிலை பார்க்க வரீங்க. 2 பேருமே இருக்கிறது முகப்பேரு அப்படின்னா கூட 2 பேரும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்லை ஸ்கூட்டர்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் அவரை பார்க்காம இருக்கிறது இல்லை. ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் செங்கல் வச்சு பூஜை பண்ணுறீங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே வரீங்க. ஒரு நல்ல விஷயமோ எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அவரை பார்த்துட்டு போனால் அது நல்லபடியாக அவரே கிட்ட முடிச்சிருவார். அது எங்களுக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கைகளும் இன்னும் மேலே முன்னுக்கு வரணும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 4 வருஷம் கழிஞ்சா உங்கள் பையன் ஒரு வேலைக்கு போயிட போகிறான்.
அப்போ உங்கள் பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை திரும்பிடும், நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இறைவன் உட்கார வைப்பார். இவ்வளோ பண்ண கடவுள் அதை செய்யாது இருக்க மாட்டார், நல்ல துணையை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து எப்போ நம்ம நம்பிக்கையோட பொறுமையோட கடவுள்கிட்ட வரமோ அப்போ அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றதுக்கு நீங்கள்லாம் சொல்கிற ஒவ்வொரு உங்களுடைய பிரச்சனைகள் வந்து எப்படி தீருது இந்த கோயிலுக்கு வந்து அப்படின்னு நீங்கள் உங்கள் உண்மையான வாசகங்களை இங்கே வந்து சொல்லும் பொழுது இதை கேட்குறவங்க உங்களை மாதிரி பிரச்சனைகளோடு இருப்பாங்க நிறைய பேர். அவங்க கேட்கும்போது சரி கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையறீங்க ஒவ்வொருத்தரும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உண்மையான வாசகங்களை நீங்களும் சொல்ல முன்னுக்கு வரீங்க. சொன்ன உடனே தாராளமாக நாங்கள் சொல்கிறோம், எங்களாட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் இறைவனால் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிலே இந்த உண்மையான நிகழ்ச்சிகளை அவங்க இங்கே பகிர்ந்துக்கும் போது இதை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். Subscribe to my channel and please press the bell icon for more videos.